Good morning, students. So today discuss about the topic matrix. So the matrix இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கக்கூடியது. ஸோ 10th தான் இதில் பார்ப்பீங்க இந்த டாபிக். ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே ஹையர் கிளாஸஸில் இருக்கும். 11th 12th பார்க்கலாம். ரைட். ஸோ இதில் சம் பேசிக் மட்டும் இதில் 10th ரிலேட்டடாக இருக்குது. சரி, ரைட். கம் டு த டாபிக். ஸோ வாட் யூ மீன் த மேட்ரிக்ஸ்? ஹவு கேன் ஃபார்ம் தட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ arrangement of the row and columns. What do you mean the row and columns? I will tell it later. Right. So first of all, arrange the elements or the numbers, whatever may be. Let us take the numbers 2, 4, minus 7, 9. How can represent that? We can the different way we can write them. So first of all, we can write the verticals way. Vertical wise, we can write the arrange the numbers 2, 4, minus 7, 9. And the second way, so vertical, another way is a horizontal wave line. We can represent the 2, 4, minus 7, 9. So is this a vertical? Then on horizontal, we can the arrangement of the numbers or elements. Right. Then another categories, another way, the first two elements we can write that, and second two elements we can write that. So 2, 4, minus 7 and 9. So those are the different ways called the matrix. We can allocate the elements and the rectangular arrangements. What do you mean the rectangular arrangements? Those are the matrix in the, so vertical and horizontal are the, these are the, so like the, so row wise means you like the rows 1, 2, 3, 4. We can lock in the row wise and column wise here. So horizontal line மெயின் பண்ண, வெர்டிக்கல் லைன் மெயின் பண்ணக்கூடிய இதில் காலம் வைஸ் அப்படி மெயின் பண்ணுவோம். அதேமாதிரி ஹரிசாண்டல் லைனில் மெயின் பண்ணக்கூடிய இதில் ஹரிசாண்டல் லைன் வைஸாக பார்க்கக்கூடியதை ரோ வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் இருக்குது? அதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ அப்போ 4 rows இருக்குது அண்ட் 1 columns இருக்குது. 1 columns இருக்குது. ஸோ லைக் தட் ஹியர். ஸோ how many rows? ஒரே ரோ மட்டும்தான் இருக்குது அண்ட் காலம்ஸ் 1, 2, 3, 4. ஸோ அப்போ 4 columns இருக்குது. ஸோ அப்போ 1 row 4 columns. Something like that. So how many rows? 1, 2. 2 rows இருக்குது. How many columns? 1, 2. So 2 row and 2 columns இருக்குது. Then you can the detail will the proper definition of matrix. So rectangle arrangement of the row and columns, you like make the elements or letters whatever may be, you make up the row and columns in rectangular arrangement is called the matrix. So and one more thing, the important points. So each row or columns, the equal number of elements should be have the matrix, otherwise is not matrix. How can that tell about that? So what don't we mean here? So இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். 1, 2, 3, 4. 4 ரோ இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு ரோவில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஒரு எலிமெண்ட்ஸ், எதுலேயும் ஒரு எலிமெண்ட்ஸ், எதுலேயும் ஒரு எலிமெண்ட்ஸ், எதுலேயும் ஒரு எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஈச் ரோவில்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஈவனாக இருக்கும். அதேமாரி காலம்ஸில் பார்த்தீங்கன்னா காலத்தில் கரெக்டாக ஒரு காலம் தான் இருக்குது, அனதர் காலம் இருந்தால் தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் காலம் கம்பேர் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஸோ இதில் ரோ ஒன்று தான் இருக்குது, அப்போ அனதர் ரோவோட கம்பேர் பண்ண. காலம்ஸ் வேரியேஷன்ஸ் காலம் ஹவு many is 4 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் காலத்தில் ஒன் எலிமெண்ட்ஸ் தான், செகண்ட் காலத்துலேயும் ஒரு எலிமெண்ட்ஸ் தான், தேர்ட் காலத்துலேயும் ஒரு எலிமெண்ட்ஸ் தான், ஃபோர்த் காலத்துலேயும் 1 elements தான். சேம் லைக் தட் ஹியர். இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள். ஸோ 2 rows இருக்குது, அதேமாரி 2 columns இருக்குது. ரோஸில் இந்த ஃபஸ்ட் ரோவில் 1, 2 elements இருக்கா, செகண்ட் ரோவ்லேயும் 2 elements இருக்குது. ஸோ அப்போ ஸோ இருக்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற 2 ரோவ்லேயுமே ஈவனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஷுட் பி த ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், similar to the columns.
ஸோ அப்போ ஃபஸ்ட் காலத்துலேயும் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் காலத்துலேயும் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் மேபி when you write the allegate of the elements should be have the equal number of elements. So each row or each column whatever may be. So represent rectangular arrangement of the elements or letters in the row and columns should be write the equal number of elements in row and columns. That is called the matrix. Some have the examples here. That so have the 3 elements. So இதில் ரோவில் ஃபஸ்ட் ரோ இருக்குது, செகண்ட் ரோ இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் ரோவில் ஒரு எலிமெண்ட்ஸ் தென் ஒரு எலிமெண்ட்ஸ் இல்லை, அதில் பொசிஷன்ஸ் மார்க்லேயே தான் இருக்குது. தட் இஸ் ஏ நாட் மேட்ரிக்ஸ். சேம் லைக் தட். how many rows? ஸோ 2 rows இருக்குது, அதேமாரி 3 columns இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு காலம் வைஸாக பார்த்தாலும் சரி, ரோ வைஸாக பார்த்தாலும் சரி. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோவில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் காலத்துலேயே 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, தேர்ட் காலத்துலேயும் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் காலத்தில் ஒரு எலிமெண்ட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ அப்போ அதில் மிஸ்ஸிங் இருக்கிறப்ப அது நாட் த மேட்ரிக்ஸ். ஸோ வாட் ஆர் மேபி, ஸோ ரோ அண்ட் காலம்ஸ், ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் அது ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்தால் மட்டுமே தட் இஸ் கால்ட் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் த ரெப்ரசன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். எப்படி நம்ம மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் மேபி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்பவுமே கேபிட்டல் லெட்டரால் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் ஹாவ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏஐஜே. ஸோ ஐகானில் வரும் ஏஐஜேன்ட்டு. யூ லைக் த ஐ மீன்ஸ் த ரோ அண்ட் ஜே மீன்ஸ் த காலம். It is a position of that, right? So represent of the matrix, so basically have the three things of, so first of all elements, and second of all orders, and third of all positions. So elements means, so first is the component of matrix. So ஒரு மேட்ரிக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த எலமெண்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக ஸ்பிட் பண்ணுறது தான் நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டை வைஸாக நம்ம ஸ்பிட் பண்ணுறது தான் இதில் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 3 -5 4 7 6. டோட்டல் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 6 எலமெண்ட்ஸு தான் லைக் த காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ காம்பனண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் தி மேட்ரிக்ஸ் இஸ் எலிமெண்ட்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரைட் பண்ணக்கூடியது எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு மெயின் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் ரோ இஸ் ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் காலம் இஸ் ஏ செகண்ட். இட் இஸ் டினோட்டட் பை m by n. இட்ஸ் நாட் இன்ட்டு. ஸோ இன்ட்டை வந்து நம்ம பைன்னு தான் ரீட் பண்ணோம், m by n அப்படின்னு ரீட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹவு many ரோஸ் இருக்குது? 1 2. ஸோ அப்போ 2 ரோ இருக்குது. ஹவு many columns? 1 2 3. So we can write the orders 2 by 3 of the matrix. So by A is a 2 by 3 of the matrix. And the next positions. So positions means, so every elements of unique position of the matrix. So ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையுமே நமக்கு அந்த பொசிஷன் வச்சு தான் மெயின் பண்ணுவோம். வில் டேக் த மேட்ரிக்ஸ் A equal to 2 3 -5 4 7 9. This is the order of 2 by 3. 2 by 3 means 2 row and 3 columns. இதில் மாற்றி பொசிஷன் மாற்றி போயிடும், காலம் போட்டு ரோ போட்டுடுமா? சரி, ராங், ஆர்டர் ராங்ஸ், ரைட். ஸோ இதில் எவரி எலமெண்ட்ஸ் ஆஃப் த பொசிஷன்ஸ் மீன்ஸ் எந்த பொசிஷனில் அது இருக்குது, அது எந்த பொசிஷன் சொல்லணும்னா we can like allocate the row and columns. ஸோ இதில் எந்த 2ங்கிறது எந்த இதில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதேமாதிரி 3ல் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்து -5ல் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ஸ். லைக் த 4 செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். அண்ட் த 7 செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். அண்ட் த 9 செகண்ட் ரோவில் தேர்ட் காலம். ஸோ லைக் செய்யோட வேல்யூவில் ஸோ மீன்ஸ் 1 1. ஸோ லைக் தட். ஸோ பிகினிங்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஐக்கான் இதில் ஐ மீன்ஸ் த ரோ அண்ட் ஜே மீன்ஸ் த columns. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்,
அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். fill the position of elements. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம்ஸில் இருக்கக்கூடியது 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமாக இருக்கிறது 3. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம் இருக்கிறது -5. தென் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கிறது 4 அண்ட் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் இருக்கிறது 7 அண்ட் செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் இருக்கிறது 9. It is like the position of the elements in matrix. So totally will represent of matrix is the 3 important elements and order and the positions are very important. Thank you students.